குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல அல்ஜீப்ரா ரிவிஷன் பார்க்குறோம். இயற்கணிதம் நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அல்ஜீப்ரா ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் இந்த டாபிக் நமக்கு நெக்ஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு அப்படியே கண்டினியூவா வரக்கூடிய ஒரு டாபிக். ஸோ அதனால அதை ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம இன்னைக்கு அதை அல்ஜீப்ரா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, நம்ம இடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைன்ஸா நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி காட்டுறேன். குழியில் விழுந்த தவளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. சரிங்களா? அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதையும் பாருங்க. Two frogs fell into a deep pit. Other frogs told them they were as good as dead. One frog gave up and died. The other kept jumping. The more the frog shouted, "Give up!" The harder he jumped until he finally escaped. He was deaf. He thought they were encouraging him. அதாவது ரெண்டு தவளை இருக்கு, ஒரு ஆழமான குழியில போய் விழுந்துருது. மத்த தவளையெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க பிழைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை, உங்களால பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்துது. இப்ப ஒரு தவளை வந்து அந்த குழியில விழுந்த ரெண்டு தவளையில ஒரு தவளைக்கு வந்து நம்பிக்கை இழந்து இறந்து போயிடுது. இன்னொரு தவளை என்ன பண்ணுது அப்படின்னா, கண்டினியூவா குதிச்சுட்டே இருக்கு. ஆனா வந்து மத்தவங்க எல்லாம் மேல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, உன்னோட முயற்சியை விட்டு அப்படின்னு கத்துறாங்க. கத்தினாலும் அது இன்னும் வேகமா குதிச்சு 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 வெளியில வந்துருச்சு. வந்ததுக்கு ரீசன் என்னன்னா, அந்த தவளைக்கு காது கேட்காது. உன்னை வந்து என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த தவளை என்ன பண்ணுச்சு, குதிச்சு குதிச்சு வெளில வந்துருச்சு. ஏன்னா இவங்க பேசுறது வந்து, கத்துறது வந்து கையை உதறி உதறி கத்துறாங்க, வராத வராத அப்படின்னு சொல்லிட்டு இருந்துரு, உன்னால வர முடியாது, பிழைக்க முடியாதுன்னு மேல இருக்கிற தவளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது, இந்த காது கேட்காத தவளை என்ன பண்ணிடுச்சு, ஓ நம்மள வந்து என்கரேஜ் பண்றாங்க மேல கூப்பிடுறதுக்காக, சோ அதனால நம்ம குதிச்சு குதிச்சு ஜம்ப் பண்ணி எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு வந்து பொழைச்சு மேல வந்துருச்சு. ஆனா வந்து அந்த காது கேட்ட தவளை என்னாச்சு, மேல இருந்தவங்க எல்லாம் பண்ண டிஸ்கரேஜ்ல அந்த தவளை இறந்து போச்சு. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, டோன்ட் லிசன் டு தோஸ் ஹூ டெல் யூ தட் யூ cannot succeed. உன்னால் முடியாது அப்படின்னு யார் வந்து எதிர்மறையா சொன்னாலும் அந்த விமர்சனத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும், செவிடனா தான் இருக்கணும். நமக்கு காது கேட்காத மாதிரி தான் இருக்கணும். நம்மனால முடியுமா முடியாதாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். நமக்கு முடியும் முடியாது அப்படிங்கிற விஷயத்த யாரு டிசைட் பண்ணும், நமக்கு நம்மளே தான் டிசைட் பண்ணிக்கணும். இன்னொருத்தங்க வந்து இந்த விஷயம் உன்னால முடியாது, நீ படிக்க மாட்ட, உன்னால செய்ய முடியாது, உனக்கு இந்த வேலை தெரியாது, உனக்கு இந்த ஒர்க் வராது, இந்த மாதிரி எது சொன்னாலும் அது அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், செவிடனா தான் இருக்கணும். அந்த விஷயத்த நம்ம காது கொடுத்து கேட்க கூடாது. நம்மளால முடியுமா முடியாதாங்கிறத நம்ம செயல்ல காமிச்சு ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? எஸ். சரி, இன்னைக்கு நம்ம வந்து ஐடென்டிட்டிஸ் ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் மேஜர் 4 ஐடென்டிட்டிஸ் உங்களுக்கு இருக்குப்பா. சோ அந்த மேஜர் 4 ஐடென்டிட்டிஸ் ஆல்ரெடி நீங்க நம்ம கிளாஸஸ்ல பார்த்ததுதான். நான் ஜஸ்ட் ஒரு தடவை என்னென்ன ஐடென்டிட்டிஸ் நீங்க எழுதி போடுறேன், முற்றொருமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்றேன். a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு முற்றொருமைகள். இந்த முற்றொருமைகள் நீங்க 5th இல்ல 6th இல்ல 7th இல்ல காலேஜ் போனாலும் இது மாறாது. நீங்க எந்த தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டாலும் இந்த ஐடென்டிட்டிஸை நீங்க மறக்கவும் கூடாது. சரியா? இது என்ன ஐடென்டிட்டிஸ்னு எழுதிடுறேன், இதுக்கான சிமுலேஷன்ஸையும் காட்டுறேன். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் பார்க்க போறோம், காரணிப்படுத்துதல் அப்படிங்கிறதையும் சொல்றேன். இந்த 4 வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் அண்ட் முக்கியமான 4 ஐடென்டிட்டிஸ் பா இது. ஓகேங்களா? இந்த 4 ஐடென்டிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். a plus b the whole squared equal to a squared plus 2ab plus b squared. a minus b the whole squared equal to a squared minus 2ab plus b squared. a squared minus b squared is equal to a plus b into a minus b.
x plus a into x plus b is equal to x squared plus a plus b into x plus ab. ஓகேங்களா? சோ இந்த 4 ஐடென்டிட்டியுமே என்னது ரொம்ப 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 ஐடென்டிட்டிஸ் முற்றொருமைகள். சரி, இப்போ இந்த முற்றொருமை வந்து எப்படி வந்து நமக்கு a plus b the whole squared is equal to a squared plus 2ab plus b squaredனு சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு சிமுலேஷன்ல காட்டுறேன். ஓகேவா? எப்படி வந்து இந்த முற்றொருமைகள் இதை எப்படி நான் வந்து மனப்பாடம் பண்றது, இது எப்படி வந்தது, எனக்கு அதனுடைய டிரைவேஷன் தேவை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. ஓகேவா? உங்களுக்கு சிமுலேஷன்ல அந்த ஐடென்டிட்டியை காட்டுறேன், அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டி. டு வெரிஃபை த அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டி a plus b the whole squared. ஏன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சாதான் இதை சம்ஸ் போடுறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. Students will be able to expand or factorize the algebraic identity. ஏன்னா இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியும். சோ அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஐடென்டிட்டி எப்படி இருக்கு, எப்படி வந்தது, எத்தனை சதுரத்தை ஆட் பண்ணாங்க, எத்தனை செவ்வகத்தை கழிச்சாங்க, இது தெரியணும் இல்லையா? அது தெரிஞ்சாதான் நம்மளால பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் will be able to calculate the square of a number by expressing it as a sum of two convenient numbers. இது நீங்க வந்து சிமுலேஷன் இப்ப ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க, தெரியும். சோ இப்ப ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ABCD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதுரம் வரைய போறோம். அதனுடைய அளவு பாத்தீங்க அப்படின்னா 10ல இருந்து 15 சென்டிமீட்டருக்குள்ள எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. நான் 10 சென்டிமீட்டர்ல ABCDன்னு ஒரு சதுரமும் 12 சென்டிமீட்டர்ல PQRS அப்படின்னு ஒரு சதுரமும் 2 சதுரம் எடுத்துக்கிறேன். சரிங்களா? சோ இங்க கீழே என்ன கொடுத்திருக்காங்க, enter the value of side A and B and click to draw the button. ஓகேவா? இப்ப நான் வந்து A உடைய வேல்யூ ABCD அப்படிங்கிற சதுரத்தினுடைய வேல்யூ side of square ABCD is 10, side of square PQRS in B வந்து 12 கொடுத்துட்டேன், 2 சதுரம். சோ ABCDன்னு ஒரு சதுரம், PQRSன்னு ஒரு சதுரம், 2 ஸ்கொயர்ஸ் எடுத்திருக்கேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா ABCD உடைய சைடு வந்து 10 சென்டிமீட்டர், அதை தான் A அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். 4 சைட்ஸுக்கும் பேர் வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். PQRS உடைய சைடு வந்து 12 சென்டிமீட்டர்னு எடுத்திருக்கோம், அதை வந்து B அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சோ சதுரத்தினுடைய பரப்பளவு ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன, பக்கம் இன்டு பக்கம், சைடு இன்டு சைடு. கரெக்டா? A ஸ்கொயர்டு, இங்க வந்து B ஸ்கொயர்டு. கரெக்டா? எஸ். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் A லெங்த் B பிரெத், A அலகு நீளமும் B அலகு அகலமும் உடைய ஒரு ரெக்டாங்கிள். சரியா? இப்போ இங்க என்னாச்சு, EFGH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்டாங்கிள், rectangle EFGH with the length A units and breadth B units and area AB. ஓகேவா? ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டோம். அடுத்தது திருப்பியும் ஒரு ரெக்டாங்கிள், அது வந்து உங்களுக்கு LMNO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்திருக்கோம். அது வந்து A வந்து அகலம், B வந்து நீளம். ஓகேவா? LMNO length, B units of length B units and breadth A units எடுத்துட்டோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், 2 சதுரம் 2 செவ்வகம். ஓகேவா? இதுல நம்ம சதுரத்துக்கு தான் அளவு கொடுத்திருந்தோம் 10 12ன்னு சொல்லிட்டு, செவ்வகத்துக்கு அளவு எடுக்கல. இப்போ ஏரியா ஆஃப் த எல்லாருக்குமே தெரியும். சோ ஏரியா, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ABCD? சோ A ஸ்கொயர், இது வந்து எல்லாமே A அப்படின்னு தானே எடுத்திருக்கோம். சோ அப்ப இதனுடைய ஸ்கொயர் ஏரியா என்ன, A ஸ்கொயர். இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு A ஸ்கொயர். PQRS சதுரத்தினுடைய பரப்பளவு, எஸ் கரெக்டா? அடுத்தது, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் EFGH? EFGHக்கு உங்களுக்கு என்ன வரும், A into B, AB. கரெக்டா? எஸ். அடுத்தது LM
அப்படிங்கிற ரெக்டாங்கிளுக்கு என்ன வரும்? BA அப்படின்னு வருமா? ஏன்னா இங்க வந்து BA, இங்க AB. ஓகேவா? இங்க அப்படியே வைஸ் வர்சா. சோ இப்போ இங்க ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு எடுத்திருக்கோம். இந்த ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ணி எடுத்துட்டு வரும். சரி, இப்போ அந்தந்த கலர்ஸ அந்தந்த இடத்துல கொண்டு வந்து நான் ரீப்ளேஸ் பண்றேன். இங்க 4மே A இருக்கிற இடத்துல A ஸ்கொயர், 4மே B இருக்கிற இடத்துல B ஸ்கொயர். இங்க வந்து AB, சாரி, AB and BA. ஓகே, ஸோ ஸ்கொயர் வித் சைடு A பிளஸ் B இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம்? ABCD உடைய ஏரியா A ஸ்கொயர்டு, EFGH ஓட ஏரியா B ஸ்கொயர்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ரெக்டாங்கிளோடது BA, இந்த ரெக்டாங்கிளோடது AB. கரெக்டா? நான் ரெக்டாங்கிளுக்கு AB and BA, ஸ்கொயருக்கு A ஸ்கொயர்ட் and B ஸ்கொயர். ரைட்? சோ இங்க அதை தான் கொடுத்திருக்காங்க. இந்த ஹோல் ஷேப்புக்கான பேரு AIGE அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபுல் ஷேப்புக்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்க? AIGEன்னு கொடுத்திருக்காங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ABCD இது, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் CHGF இது, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் DCFE இந்த ஒன்னு, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் BIHC இது ஒன்னு. சோ A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் AB பிளஸ் BA is equal to, இங்க என்னாச்சு? AB பிளஸ் BA வந்து 2ABன்னு எழுதிடலாமா? இப்போ A plus B the whole squared is equal to A squared plus 2AB plus B squared அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருச்சா? இப்ப எப்படி இந்த ஃபார்முலா வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுதா? இது வந்து LHS, A plus B the whole squared அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, A squared plus 2AB plus B squared அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. நம்ம A ஓட வேல்யூ இப்போ இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2ன்னு சின்ன நம்பரா கொடுத்துட்டேன் 2. அப்போ B யோட வேல்யூ 3ன்னு கொடுக்கலாம். சோ இப்போ ஏவையும் பியையும் கூட்டும் போது 2 பிளஸ் 3 5 the whole squared, 5. இதவே RHSல நீங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க. A ஸ்கொயர்டுங்கும் போது 2 ஸ்கொயர்ட் 4, 2 இன்டூ A ஓட வேல்யூ 2, B யோட வேல்யூ 3, 2 2s are 12 plus 3 square B square, so 3 square 9. So 4 plus 12 plus 9 மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா 25. So left hand side is equal to right hand side. இந்த ஃபார்முலா இப்ப ப்ரூவ் பண்ணது கிளியரா இருக்கா உங்களுக்கு? எந்த டவுட்ஸும் இல்ல இல்லையா? This formula is clear? Yes or no? சொல்லுங்க. A plus B the whole squared formula அடுத்த வருஷம் சேம் ஐடென்டிட்டி உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல அல்ஜீப்ரால வரும். யாராவது மறந்துடுவீங்களா? இல்ல இப்ப கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, இப்போ இத வச்சு இந்த ஒரு ஃபார்முலாவை பார்த்துட்டீங்க இல்லையா? ஃபேக்டரைசேஷன். இதே மாதிரிதான் A மைனஸ் B the whole squaredக்கும் இருக்கு. இதை நீங்க ரெஃபர் பண்ணிட்டு நீங்க உட்கார்ந்து இந்த சிமுலேஷனை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. A minus B the whole squared is equal to A squared minus 2AB plus B squared அப்படிங்கிறது தான் அதனுடைய ஐடென்டிட்டி ஃபார்முலா. ஸோ இதுவும் இதே மாதிரி சிமுலேஷன்ல நீங்க பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டரைசேஷன்ல ஃபர்ஸ்ட் நார்மலா ஜெனரல் ஃபேக்டரைசேஷன் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்பரை வச்சு பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து இந்த XYZக்கெல்லாம் வரும். இங்க ஒரு சின்ன நம்பர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா காரணிப்படுத்துதல். நம்ம 5ஆம் கிளாஸ்ல இருந்து இது படிக்கிறோம், ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 5. ஸோ இந்த 124 எந்த டேபிள்ஸ்ல எல்லாம் கட் பண்ணி நீங்க கொண்டு வருவீங்க? ஸோ 124 வந்து 2 ஸ்கொயர்ட் இன்டூ 31. இந்த 31 இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதாவது 124 2ஆல வகுத்தா
62. 62 2ஆல வகுத்தா 31. 31 1ஆம் வாய்ப்பாடையும் 31ஆம் வாய்ப்பாடையும் தவிர வேற எந்த டேபிள்ஸ்லயும் இந்த நம்பர் வராது. இதே இப்போ 128 எடுக்கிறேன் பாருங்க எவ்வளவு நம்பர்ஸ் வருது. 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 64. அகைன் 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 32. அகைன் 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 16. திருப்பியும் 2ஆல வகுக்கலாம். வகுத்தீங்கன்னா 8 4 2 1. சோ இதுக்கு வந்து எவ்வளவு 2 இருக்கு? 1 2 3 4 5 6 7. சோ 2 to the power 7 அப்படிங்கிறது தான் இந்த 128 சிம்பிளிஃபைடு ஃபார்ம். ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேல்யூவை சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ல சுருக்கமான முறையில சொல்றதான் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து அதனுடைய காரணிகள் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த நம்பர் ஆனது எந்த டேபிள்ஸ்ல வகுப்பட்டு 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 டிவைட் பண்ணி ஒரு சின்ன நம்பரா நம்ம வந்து எதனுடைய மடங்கா அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறது தான் இந்த ஃபேக்டரைசேஷன். சரி, இப்போ நார்மல் குட்டி பாலினாமியல் நான் எடுத்துக்கிறேன். 4x² plus 38x. இப்போ இந்த ரெண்டு நம்பரை பார்க்கும்போது உங்களுக்கு இதுலயுமே பொதுவான ஒரு உறுப்பா இருக்கு. இப்போ நீங்க நான் ஃபர்ஸ்ட் ஏன் நம்பர்ஸ் வச்சு உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா, நீங்க இந்த 2 அப்படிங்கறது வந்து இந்த 128 64 32 இதுல இருக்க வகுத்து வரக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே இந்த 2ஆல ஒரு பொதுவான எண்ணால வகுப்படும். இப்ப நான் 128 130ன்னு மாத்துறேன். இப்ப பாத்தீங்கன்னா 2ஆல ஃபர்ஸ்ட் வகுப்பட்டு வந்தது 65. 65 திருப்பி 2 டேபிள்ல டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்னாச்சு? எந்த டேபிள்ல வரும்? 5ஆம் வாய்ப்பாடுல தான் வரும். அப்ப 5 போட்டோம். திருப்பியும் வரும்போது 13. 13க்கு வேற ஏதாவது டேபிள் இருக்கா? இல்ல. அப்போ 13ஆவது வாய்ப்பாடு. இப்போ இதனுடைய ஃபேக்டரைசேஷன் பாருங்களேன். 2 இன்டூ 5 இன்டூ 13. இந்த 130 இந்த 3 நம்பர்ஸா தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். சிங்கிள் நம்பரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நம்ம வந்து அதே மாதிரிதான் பாலினாமியல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கலாம். அதுக்கு மேல வந்து சுருக்கிறதுக்கு வந்து அந்த ஃபைனல் ஸ்டெப்ல வந்து சுருக்கி எடுத்துட்டு வரோம் இல்லையா? அததான் என்ன சொல்றோம்? ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே. சோ 4x² plus 38x இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு உறுப்பு எக்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம். இந்த 4ம் சரி 38ம் சரி 2ஆம் வாய்ப்பாடுல 2 டேபிள்ல வகுப்படும், வகுக்க முடியும். கரெக்டா? சரி, இது ரெண்டுல இருந்து 2 எக்ஸ காமனா வெளில எடுத்துரும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2x. 2x into 2x 4x² பிளஸ் செகண்ட் டேர்ம்ல என்ன பேலன்ஸ் இருக்கும்? 2x ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 38 வரும்? 19 மல்டிப்ளை பண்ண. அப்போ இந்த 4x² x அப்படிங்கிறத 2x into 2x plus 19 அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கும். வேற ஒரு ப்ராப்ளம் காட்டுறேன். இப்ப இதுலயுமே எக்ஸ் காமனா இருக்கு. கரெக்டா? எஸ். திருப்பியும் இதுலயும் 8x இங்க காமனா எடுத்துட்டாங்க. இங்க நீங்க வந்து கேட்கலாம் 2x கூட எடுக்கலாமே, இது ரெண்டுலயும் வந்து 2x எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உள்ள வந்து என்ன ஆகும் அப்படின்னா 8x உள்ள போயிடும். இந்த 40 என்ன ஆகும்? 20 ஆகும். கரெக்டா? இப்ப அத திருப்பி நீங்க சுருக்கணும். அதுக்கு டைரக்டாவே 8x வெளில எடுத்துட்டா இதுக்குள்ள என்னாச்சு? 2x plus 5 அப்படின்னாச்சா? எஸ். சரி, நான் இந்த ஃபேக்டரைசேஷன்ல இன்னொரு மாடல் காட்டுறேன். இப்போ உங்க புக்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கணக்க கூட நம்ம இங்க எடுத்து போடலாம். இதெல்லாம் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்றதுக்கு தான் உங்களுக்கு இங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸ்கொயர் பிளஸ் 8x plus 16 இல்லையா?
squared plus 8x plus 16. ஓகே, ஒரே நிமிஷம் நான் ஸ்கிரீனை வந்து எலாபரேட் பண்ணிக்கிறேன். உங்க புக்ல இருக்கக்கூடிய ஒரு சம் தான் நான் இங்க எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம புக்ல இருக்கக்கூடிய சம்ஸை கூட இங்க எடுத்து பண்ணி ப்ராக்டிஸ் பண்ற அளவுக்கு நமக்கு இங்க சிமுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 16 அப்படிங்கிறத நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்றாங்கன்னு முதல்ல பாருங்க. எட்டு எக்ஸை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 16 இல்லையா? ஆக்சுவலி இது 1 minute. நம்ம இது லோட் ஆகிறதுக்குள்ள இன்னொரு சிமுலேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். இத பாருங்க. இப்போ இங்க 16x⁴ minus 160x squared y square plus 144y⁴ கொடுத்திருக்காங்க. இப்ப இங்க வந்துட்டாங்க. இது பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 5x பிளஸ் 6. இப்ப அந்த அவங்க கொடுத்துருக்கிற நம்பரே எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 5x பிளஸ் 6 அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட அப்படியே வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் டேர்ம். ரெண்டாவது இருக்கக்கூடிய 5x வந்து 2 பிளஸ் 3, இங்க 2ம் இங்க 3ம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. 2 பிளஸ் 3 இஸ் 5. 2 into 3 is 6. அதாவது ஃபேக்டரைசேஷன் பண்றதுல ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நடுவுல இருக்கக்கூடிய 2 நம்பரை கூட்டினால் வரக்கூடிய தொகையும் எண்ட்ல இருக்கக்கூடிய நம்பரை அதே நம்பரால பெருக்கணும். இந்த 2 நம்பர்ஸ் ஆட் ஆர் சப்ராக்ட் த சேம் நம்பர் நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கணும். இப்ப 2 பிளஸ் 3 இஸ் 5. 2 into 3 is 6. காமனா வந்தாதான் அந்த வேல்யூவை நீங்க எடுக்கணும். இதே வந்து இப்போ எனக்கு வந்து 5 1s are 5. 5 plus 1 is 5 into 1 is 6 வருமா? 5 into 1 is 5. So 5 into 1 is not a fact. இங்க போர்டுல பாருங்க, எனக்கு வந்து 5 வந்து நான் எப்படி வேணா எழுதலாம் இல்லையா? பிளஸ் 5x பிளஸ் 6 இருக்கு. இந்த 5x வந்து நான் வந்து 5 கூட்டல் 1 சாரி 5 கூட்டல் 1 4 கூட்டல் 1 4 கூட்டல் 1ன்னு எழுதலாம். 5 கரெக்டா? 4 பிளஸ் 1 ஈக்குவல் டு 5 எழுதலாம். 2 பிளஸ் 3 ஈக்குவல் டு 5 எழுதலாம். கரெக்டா? ஆனா இந்த 4 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு நான் ஏன் எழுதலைன்னா, இதே இங்க என்ன நம்பரை கூட்டுறதுக்கு எடுக்கிறேனோ அதே நம்பரை
பெருக்கினால் எனக்கு இந்த விடை கிடைக்க வேண்டும். அப்பதான் நம்மளுடைய ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து கண்டிஷன் சால்வ் ஆகும். இல்லைன்னா சால்வ் ஆகாது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஃபேக்டரைசேஷன்ல எப்பவுமே நீங்க எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் உங்களோட புக்ல எந்த சம் பார்த்தோம்? எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 8x பிளஸ் 16 அப்படின்னு இருக்கு. கரெக்டா? இந்த 8x அப்படிங்கறத வந்து நீங்க 4x இன்டூ 4x 4x பிளஸ் 4x அப்படின்னு பிரிக்கிறோம். 4 இன்டூ 4 16. இப்போ எக்ஸ் பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் பிளஸ் 4. அப்போ எக்ஸ் பிளஸ் 4 தான் ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 3x பிளஸ் 6. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல எக்ஸ் காமனா இருக்கிறதுனால அந்த எக்ஸ வெளியில எடுத்துடுறீங்க. எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் ரெண்டாவது ரெண்டு டேர்ம்ல நீங்க என்ன பண்ணணும்னா இங்க கிடைச்ச இதோட எதை மல்டிப்ளை பண்ணினா இந்த 3x பிளஸ் 6 அப்படிங்கிற பேர் வரும்னு பார்க்கணும். அப்ப 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 இன்டூ எக்ஸ் 3x 3 இன்டூ 2 6. ஸோ அப்ப இதனுடைய விடை எக்ஸ் பிளஸ் 2 ரெண்டு தடவை வரும்போது அது ஒரு தடவை தான் எடுப்போம் இன்டூ எக்ஸ் பிளஸ் 3. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரைசேஷனை நம்ம எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் 3 அப்படிங்கிற ஷார்டஸ்ட் ஃபார்முக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அடுத்த கிளாஸ்ல இதனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். இன்னும் நிறைய ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? சோ இன்னைக்கு இதுவரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. இந்த 4 ஐடென்டிட்டியை மட்டும் மறக்காம பார்த்துட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல என்ன பண்றேன்னா இன்னைக்கு ஐடென்டிட்டியோடைய டெஃபினிஷன் வந்து நீங்க சிமுலேஷன்ல பாத்தீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி எப்படி ஃபேக்டரைசேஷன் சால்வ் பண்றது அப்படிங்கிறதையும் சிமுலேஷன்ல பாப்பீங்க. உங்க புக்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க முடியும். சோ இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்ப கேட்க